ரேரானா என்ன, இதனால யாருக்கு யூஸ், அப்படி ரேரா இல்லைன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், ரேரா இருந்ததுன்னா பெரிய தலைவலியை அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் தெரியாம வாங்கிட்டா இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த வீடியோ நான் சொல்றேன். பட் பிஃபோர் தட் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான நாலேஜ் கெயின் பண்ண என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்னாடிலாம் பில்டர்ஸ் லேட்டா ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தா லேஅவுட்ஸை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பணம் வாங்கிட்டு வருஷ கணக்கில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னா கஸ்டமர் என்னதான் பண்றது, கேஸ் போடணும், வெயிட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஆகணும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை தவிர்க்க வந்தது தான் ரேரா. ரேரானா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா ரேரா பயஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு விஷயம். இதோட மெயின் பர்பஸ் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, லீகல் பேக்கிங். ரேரா ரெஜிஸ்டர்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்டர்ஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எவ்வளவு சைஸ், எப்படி டிசைன்ஸ் எல்லாமே அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை டிலே பண்ணாங்கன்னா பெனால்ட்டியும் இருக்கும். ப்ராஜெக்டோட டீடைல்ஸ், அப்ரூவ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லா அப்டேட்ஸும் ரேரா வெப்சைட்ஸ்லயே இருக்கும். அட்வான்ஸ் அமௌண்ட் மேக்ஸிமம் 10% மட்டும் தான். முன்னாடிலாம் 50% வரைக்கும் அட்வான்ஸ் வாங்கிட்டு கட்டாமே ஓடிடுவாங்க. இப்போ அது கிடையவே கிடையாது. ஸோ இதனால உங்ககிட்ட லீகல் ரைட்ஸும் இருக்கும், பில்டர்ஸோட அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கும். ரேரா ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே அன்ரெஜிஸ்டர்ட் ப்ராஜெக்ட்ஸ்னா ப்ராஜெக்ட்டும் டிலே ஆகும், லீகலா உங்களால எதுவுமே பண்ண முடியும். மோஸ்டா அட்வான்ஸ் அமௌண்ட் ஃபுல்லா கட் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவாங்க. லேஅவுட், பட்டா, இவி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். மோஸ்டா பேங்க் லோன் கொடுக்காம இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் ரீசேல் வேல்யூ கூட லோவா இருக்கும். ரியல் எஸ்டேட்ல சேஃபா ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ண நாலேஜ் வேணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.